செய்யலாம் குருஜி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. சரி, ரைட்டு. இப்போ சனி பகவான் பலம் பெற்றால் என்னென்ன தொழில்கள் பண்ணலாம்? சனி பகவான் பலம் பெற்றால் இருக்கிறதுலே ஹையஸ்ட் தொழில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மைண்ட் செட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தொழில்கள். மைண்ட்ஸ்ல இன்னைக்கு பெருந்தனம் புழங்குதா இல்லையா? மைண்ட்ஸ்னா நம்ம கிரானைட் வெட்டி எடுக்கிறாங்க, ஒயிட் ஸ்டோன் எடுக்கிறாங்க, அடுத்து வைடூரிய வைரம் எடுக்கிறாங்க, நிலக்கரி எடுக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஏகப்பட்ட விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் மண்ணில இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். தாதுக்கள் எல்லாமே மண்ணில இருந்து தான் எடுக்கிறோம். அது எல்லாமே மைண்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாமே பெரும் தனம் பொருளக்கூடிய தொழில்கள். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அடுத்தது ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில்கள். ஆயில் என்னென்ன ஆயில் இருக்கு? நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், நிறைய. கரெக்ட் தான். ஆனால் அதை விட காஸ்ட்லியானது இருக்கு. இந்த பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, மண்ணெண்ணெய் இருக்கு, ஒயிட் பெட்ரோல் இருக்கு, ஆயில் இருக்கு. இது எல்லாமே எடுக்கும்போது சனி பகவான் தான். அதை சுத்திகரிப்பு பண்ண பிறகுதான் கிரகங்கள் மாறும். புரிஞ்சதா? நீங்க நிலத்துக்கு அடியில இருந்து எடுக்கும்போது எல்லாமே சனி பகவானா தான் மேல வரும். அது தனித்தனியா பிரிக்கிறீங்க. கேஸ் தனியா, பெட்ரோல் தனியா, டீசல் தனியா, மண்ணெண்ணெய் தனியா, ஒயிட் பெட்ரோல் தனியா, இப்படி நீங்களா பிரிக்கிறீங்க. ஆனா எடுக்கும்போது என்ன வரும்? சனியா தான் வரும். அது புரிஞ்சதா? பிரிக்கிறீங்க, சுத்திகரிப்பு பண்றீங்க. இது எல்லாமே சனியினுடைய காரக தொழில்கள் தான். ஓகேவா? இப்ப அடுத்தது என்னன்னா, மண்ணை குடையிறது. மண்ணை குடையிறது அப்படின்னா போர் போறது, மைன்ஸ் வெட்டுறது, பாம்பு போடுறது, கிணறு வெட்டுறது, இது எல்லாமே என்ன? சனியினுடைய காரக தொழில்கள் தான். ஓகேவா? சரி, ரைட். இப்ப அடுத்தது அடுத்த கிரேட்ல என்ன இருக்கு அப்படின்னா, காவல் பணியாளர்கள், மிலிட்டரி, போலீஸ், பிரைவேட் செக்யூரிட்டி, அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ். ஓகே தானே? ஸ்போர்ட்ஸ்ல ஏகப்பட்டது இருக்குது. ஜிம் உள்பட, கராத்தே உள்பட, கும்ஃபு உள்பட, கபாடி இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு. எல்லாத்துக்குமே சனி பலமா இருக்கணும். ஓகேவா? அடுத்தது கால்நடைகள். கால்நடைகள் எல்லாமே சனி பகவானுடைய காரக தொழில்கள் தான். அடுத்தது புரோக்கர் தொழில்கள். புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? எந்த புரோக்கரா இருந்தாலும் சனி பகவான் தான். அடுத்தது என்னன்னா, சமையலுக்கு, உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள். அடுத்தது மண்ணுக்கு கீழே இருந்து விளையக்கூடிய பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, நிலக்கடலை, மண்ணுக்கு கீழே இருந்து என்னென்ன விளையுதோ அது எல்லாமே. புரிஞ்சதா? ஆனால் இதையெல்லாம் நம்ம இப்ப தீர்மானிக்கும் போது எல்லாத்துக்கும் சனி பகவான் மட்டுமே பயன்படாது. இப்ப நீ பெட்ரோலு, கேஸ், மண்ணெண்ணெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் வருது, சனி பகவானா. அவர் எடுக்கிறாரு, அவர் விற்கிறாரு, அதை தொழில் பண்றாங்க. வளைகுடா நாடுகள்ல அதிக அளவு பெட்ரோல் கிடைக்குது நமக்கு. அவங்களாம் என்ன ஏழைகளா இருக்காங்களா? சரி, மைன்ஸ் ஓனர்கள்லாம் ஏழைகளா இருக்காங்களா? மண்ணுக்கு கீழே இருந்து இப்ப பாறை ஒடிக்கிறாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஜல்லி ஒடிக்கிறாங்க. அப்புறம் இப்ப மணலுக்கு பதிலாக அந்த ஜல்லினுடைய மணல் துகள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப அவங்க எல்லாம் ஏழைகளா?
அப்ப ஒரு ஜாதகத்தில் அவருடைய தனபாவம் குரு பகவான் பிற கிரகங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து பலம் அடைகிறதோ அதற்கு தகுந்தாற் போல் அவர் வந்து சனியினுடைய தொழிலை வந்து பண்ணிட்டு இருப்பார். புரியுதா? இப்ப சனியும் பலம் பெற்று குருவும் பலம் பெற்று தனபாவமும் பலம் பெற்று ராகு பலம் பெற்று இப்படி நிறைய கிரகங்கள் பலம் பெற்று அவர் வந்து மைன்ஸ் ஓனரா இருப்பார், கிரானைட் ஓனரா இருப்பார், பெட்ரோல் எடுத்துட்டு இருப்பாரு, போர் வண்டி வச்சிருப்பாரு, இல்லைன்னா பெரிய பெரிய நில தரகர் வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. கோடிக்கணக்கில் வந்து நிலம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். மிலிட்டரியில வந்து பெரிய ஆபீசரா இருப்பாரு, ஸ்போர்ட்ஸ்ல பெரிய நபரா இருப்பாரு. அதே இடத்துல கடைநிலையில ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்ப நம்ம பேசுற எல்லா இடங்கள்லயுமே கரெக்டா இல்லையா? அப்ப இவங்களுக்கும் சனி பகவான் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் சனி பகவான் நல்லா இருக்கும். ஆனால் இந்த டிஃபரெண்ட வந்து கொடுக்கறது யாரு அப்படின்னா அந்த பிற கிரகங்கள் குரு பகவான், சூரியன், ராகு, கேது, புதன், செவ்வாய் அந்த கிரகங்களுடைய பலத்தை பொறுத்து இதே காரக தொழில அவருடைய கிரேடு வந்து மாறும். சனி பகவான் பலமா இருக்கு, பிற கிரகங்கள்லாம் வீக்கா இருக்குன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சனி பகவான் பலம் இருந்து பிற கிரகங்கள்லாம் பலம் இருந்தா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐயா இருப்பாரு, இன்ஸ்பெக்டரா இருப்பாரு, எஸ்பியா கூட இருக்கலாம். ஆனா சனியினுடைய காரக தொழில்னா இது எல்லாமே எடுத்துக்கணும். ஆனால் அதுல வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது பிற கிரகங்களுடைய வலிமையை நம்ம வந்து பார்க்கணும். புரிஞ்சதா? இன்னும் 2 ஓகே தான் வருது.